டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் காளானை வாஷ் பண்ணி 2 கட் பண்ணி எடுத்துட்டேன். கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 15 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கோங்க. கூடவே 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமா தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காயிலையும் பாதி அளவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. இதை நல்லா 2 to 3 மினிட்ஸ்க்கு வணக்கினதும் ஆற வச்சு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பிஞ்ச் சோம்பு, 2 ஏலக்காய், 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை. இது நல்லா வதங்கினதும் காளானும் சேர்த்து வதக்கிடலாம். டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 7 to 8 மினிட்ஸ்க்கு வேக விட்டா டிஃபன் அண்ட் சாதத்துக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி.